அரங்கம் அதிரட்டுமே. இப்படி இன்னைக்கு கூலி படம் அரங்கத்தை அதிர விட்டுச்சா இல்ல ரசிகர்களை அலற விட்டுச்சா அப்படின்றதாங்க பார்க்க போறோம். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நாகார்ஜுனா இந்த படத்துல ஒரு பெரிய ஹார்பரை கட்டி அந்த ஒட்டுமொத்த ஹார்பரையே அவர் தாங்க கண்ட்ரோல் பண்றாரு. அவருக்கு சோபின் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்காரு. இன்னொரு பக்கம் ரஜினி ஒரு மேன்சனை நடத்திட்டு வராரு. அப்படி இருக்கும்போது தான் என்ன தகவல் வருது அப்படின்னா, ரஜினியோட நண்பர் சத்யராஜ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் வருதுங்க. உடனே ரஜினி அவரோட நண்பர் எப்படி இறந்தாரு அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது தான் சத்யராஜுக்கும் நாகார்ஜுனாவுக்கும் லிங்க் இருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் சத்யராஜுக்கு என்னதான் ஆச்சு, அவர் எப்படி இறந்தாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது இது லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம் தானா இல்லை வேற யாராவது எடுத்த படம் தானான்னு நமக்கே டவுட் வருதுங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தில் அவரோட மேக்கிங் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவரோட மேக்கிங்கை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக மேக்கிங்கே சரியில்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க மூவ் ஆச்சு. இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுக்கு இந்த மோனிகா பாட்டை இடையில சுருங்கினாங்கன்னே தெரில. இந்த படத்துக்கு இந்த பாட்டு ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். இதே கடைசியில் போட்டு கூட ஆட விட்டுருக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் இடையில இந்த பாட்டை சுருகிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி தான்ப்பா இருக்கும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக படம் பில்டப் ஆகும், நல்லா போகுன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரியே ஃப்ளாட்டாக தாங்க போகுது. என்ன கிளைமேக்ஸில் விண்டேஜ் ரஜினி சீன்ஸ்லாம் வந்தனால அது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தளிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வர விண்டேஜ் ரஜினி சீன்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சோபினோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹாஸ்டலில் ஒரு ஃபைட் சீன் வருங்க. அந்த ஃபைட் சீனும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது மட்டும்தாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ். மற்றபடி இந்த படத்துக்கு பாசிட்டிவ்னு சொல்லி தேடி அலசி ஆராய்ஞ்சா கூட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக மூவ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ரஜினி படம்னாலே ரசிகர்கள் நிறைய மாஸ் எலமெண்ட்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரசிகர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மாஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே அவ்வளோவா இல்லைங்க. சரி, மாஸ் எலமெண்ட்ஸ் தான் இல்லை, கதையாவது விறுவிறுப்பாக போகுன்னு பார்த்தா அதுவும் இந்த படத்தில் இல்லை. இதனால இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக வந்திருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இந்த கூலி படம் என்ன உணர்த்திருக்கு அப்படின்னா, சும்மா 4 ஸ்டேட்டில் இருந்து ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்தால் மட்டும் படத்தை ஓட வச்சு 1000 கோடி வசூலெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ 4 ஸ்டேட்லேருந்து ஆக்டர்ஸை கூப்பிட்டு படம் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த ரோல் அந்த படத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த படத்துக்கு தகுந்த வரவேற்பு கிடைக்கும். சும்மா 4 ஆக்டர்ஸை கூப்பிட்டு ட்ரை பண்ணி படத்தை ஹிட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்றது தான் இந்த படம் உணர்த்திருக்குங்க. இப்போ படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போய் பார்ப்பாங்க. மக்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு விஷயந்தான் இந்த படம் உணர்த்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி இந்த கூலி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.